இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? கராத்தே பாபு அதோட டைட்டில் ரிவீல் டீசர் விட்டுருக்காங்க. நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, அதான் பார்க்குறோம். பார்க்கலாமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனது கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரின் பழைய பெயரை தெரிந்து கொள்ள இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்? பெயரில் என்ன இருக்கிறது? முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெயர்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித தொடர்புகளின் அடிப்படை பகுதி. ஒரு நபரின் பெயர் அவரின் மூதாதையர் யார், அவர்கள் வரலாறு என்ன, அவர்களின் கலை, கலாச்சாரம், பண்பாடு என்ன என்பதை பறைசாற்றும். ஒரு இனத்தின் தனித்துவத்தை முன்னே கொண்டு செல்லும் பேராற்றலை கொண்டது. பெயர்கள் இணைப்புகளை வளர்க்கலாம், உணர்ச்சிகளை கிளறலாம். பெயர்கள் நாம் யார், எங்கிருந்து வருகிறோம் என்பதற்கான சமிக்கைகள். மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடாக மாறியதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. தமிழ்நாடு தமிழகமாகாமல் இருக்க பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு அந்த கெட்டப்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் மிக அழகாக பேரின் முக்கியத்துவத்தை விளக்கி பேசினார். அவருடைய தமிழ் புலமைக்கு நான் என்றும் தாசனே. அவர் என்னுடைய பழைய பெயரை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியே. சரி, என்னுடைய பெயருக்கு வருவோம். உங்கள் அனைவருக்கும் என்னை சண்முக பாபுவாக தான் தெரியும். ஆனால் எனக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. 17 வருடங்களுக்கு முன் ஆர்கே நகர் மக்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர். அந்த பெயர் தான் என்று உங்கள் முன்னே இருக்கிறது. அந்த பெயர் கராத்தே பாபு தான். சூப்பர், நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமா இது அரசியல் படத்திலே இது எதுவுமே காட்டாத இதா இருக்கு. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அந்த வீடியோவே பாத்தீங்கன்னா ஒரிஜினலா அது நடக்கிற மாதிரியே எல்லாம் இது பண்ணி. ஆமா, இப்படிதான் இருக்கும். அது நானும் பார்த்திருக்கேன். நிறைய இந்த சண்டை போடுறது இதெல்லாம் பார்த்திருக்கேன். இது கிட்டத்தட்ட இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த இதெல்லாம் பேசுறது மேக்சிமம் இப்படிதான் நடக்கும். அது சூப்பரா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஜெயம் ரவி அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல பார்க்கும்போது ஒரிஜினல் அரசியல்வாதிலாம் இருக்கிற அந்த ஃபீல் தான் கொடுக்குது. காட்டியிருக்காங்க. ஆமா ஆமா, நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அன்னைக்கு என்ன போட்டிருந்தாங்கன்னா, இது இந்த பராசக்தி இறங்குன அன்னைக்கே இறங்கியிருக்கு. எங்களுக்கு தெரியவே இல்லை இப்படி ஒண்ணு வந்தது. அதுக்கப்புறம் தான் மீம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் போட்டிருந்தாங்க. காலையில ஹீரோவா வராரு, என்ன ஈவினிங் ஆனா வில்லனா ஆயிடுறாருன்னு போட்டிருந்தாங்க. பேரு மாறிச்சுன்னு அதெல்லாம் பார்த்தாங்க. எப்படி மாறிச்சுன்னா அந்த இதுல ஏதோ அவங்களுக்கு இப்போ ஏதோ இது பார்த்திருப்பாங்க, ஜாதகம் தான் பார்த்து மாத்திருப்பாங்க. இந்த படத்துல ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவி தான் டக்கு டக்குன்னு வாயில அது பழகிருச்சா அதே வருது. ரவி மோகன் படம்ன்றனால அந்த படத்தையே அப்படியே சேர்த்துக்கிட்டு நம்மளே கூப்பிட்டதுதான். இது ஆக்சுவலா ஒரு பேர் அது கிடையாது. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு பழகிரும், அதுவும் பழகிரும். ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்